ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் தட்டை செய்ய போகிறோம். ரொம்ப காரசாரமான தட்டை. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த தட்டை செய்கிறதுக்கு 1/3 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையை இப்போ நம்ம நல்லா வறுத்துட்டு தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துடணும். 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு நான் வீட்டிலே செஞ்சது தான். உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் இடியப்ப மாவு, அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வச்சுருக்க பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பொட்டுக்கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். பச்சரிசி மாவை நான் ஏற்கனவே சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த வேர்க்கடலையையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1-2 உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்துருக்கேன். அதுவையும் அதோடு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி வீட்டிலே செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த காரமே போதுமானதாக இருந்துச்சு. அதே மாதிரி வெள்ளைப்பூடு சின்ன சின்ன பல்லாக ஒரு 10 இது எடுத்திருக்கேன். அதை அப்படியே தோலோடே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடி உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். தோலோடு சேர்க்குறப்ப நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி இடித்து எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம அதில் சேர்த்துடணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு கரெக்டான அளவாக இருந்துச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து அதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்படி நம்ம நசுக்கி பார்த்தோன்னாக்க சாஃப்டாக அதை நசுக்கம் வரணும். அந்தளவுக்கு ஊற வச்சு அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த எள்ளு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்காமலும் கூட செய்யலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் பேப்பரை 2ஆக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதிலவே நம்ம தட்டி தட்டி போட்டுடலாம், ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தட்டுறதுக்கு. இப்போ அது தட்டி போடுறதுக்காக எண்ணெய் சூடாக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாவு ஒன்று சேர்கிற மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அந்த சூடான எண்ணெயை அந்த மாவோடு சேர்த்து பிசையணும். அப்போ தான் தட்டை நம்மளுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். சூடான எண்ணெய் சேர்க்குறதுனால, ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு கிளறிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்லா அந்த மாவு எல்லாத்தையும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி விரல் வச்சு அழுத்தினோன்னாக்க நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிட்டு இப்படி எடுத்து சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு அந்த பேப்பரில் வச்சுட்டு நல்லா அப்படியே கை வச்சு அமுக்கி தட்டினோன்னா அழகாக நம்மளுக்கு ரவுண்டாக தட்டை ரெடி ஆயிரும். ரொம்ப மெலிசாவும் தட்டக்கூடாது, ரொம்ப கனமாகவும் போட்டிங்கன்னா வேகாமல் போயிடும். இப்போ சூடான எண்ணெயில் இதை அப்படியே சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக நான் சின்னதாக போட்டு பார்த்தேன். அது மேலே எலும்பி வந்ததுன்னா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க தட்டையை அதில் சேர்த்துடலாம். மிச்சம் இருக்க மாவில் பாதி மாவை ஒரு டப்பாவில் டிஃபன் பாக்ஸில் எடுத்து நான் அடைச்சி வச்சிடுறேன். ஏன்னா அது காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்கு. மீதி பாதி மாவை குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வேகமாக தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி தட்டி சேர்த்துக்கலாம். ஒரே டயத்தில் நம்ம 7-8 தட்டை போட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த தட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி செவந்து வரும், ஏன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. இதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு தட்டை ரெசிபீஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே வெந்து எடுத்தாச்சு. அதே மாதிரி அடுத்த பேட்ச் இப்போ போடுறேன். நம்ம எல்லா தட்டையும் இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், தட்டி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்த 1/2 கிலோ மாவுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு தட்டை கிடச்சது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்ல மொறுமொறுப்பான தட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.